ஹலோ, நான் சரளா மனோகர் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவலை முருகர் பற்றி சொல்கிறேங்க. அற்புதம் எங்கள் வீட்டில் நடந்தது, அதை பற்றி நான் சொல்கிறேன். எல்லோரும் வேல்மாறன் படிக்கலான்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அது படித்தாக்கா முருகர் நம்மளுக்கு காட்சி தருவார் எந்த ரூபத்துலையாவது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் யூடியூப்பில் பார்க்குறப்பவும் அதே மாதிரி வந்துச்சு. ஒரு வீட்டில் வேல்மாறன் படித்தாக்கா அவங்க வீட்டில் கோழியாச்சும் மயிலாச்சும் ஏதோ ஒரு சேவல் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வீட்டுக்கு வருதுங்க. அந்த வேல்மாறன் படிக்கிறப்ப 108 தடவையோ 11 தடவையோ நம்ம எத்தனையோ 48 இந்த மாதிரி படிக்கிறப்ப கடவுள் இந்த ரூபத்தில் ஏதாவது ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி, சரி நம்மளும் படித்து பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமை அதுவுமா நானும் படித்தேங்க வேல்மாறன். அன்றைக்கி நானும் படிக்கணும், சரி நம்ம வீட்டுக்கும் ஏதாவது ரூபத்தில் முருகர் காட்சி கொடுப்பாருங்களான்னு சொல்லி நானும் படித்தேன். அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு நான் பேப்பரில் எழுதி வச்சுட்டு படிச்சிட்டு இருந்தேங்க. அப்போ திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. இது நான் 108 தடவை படிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேங்க. அப்போ எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாதுங்க. நான் எல்லாம் கதவை சாத்திட்டு தான் படிச்சிட்டு இருந்தேங்க. அப்போ அந்த ஒரு பூச்சி என்னை சுற்றி பக்கத்துலேயே நான் படிக்க முடிக்கிற எனக்கு வேற பயமாக இருந்தது, எங்கே கடிச்சிருமோன்னு. பக்கத்துலேயே நான் முடிக்கிற வரைக்கும் உக்காந்துட்டு இருந்துச்சுங்க. அது மயில் மாதிரியும் இருக்குது, அப்புறம் கோழி மாதிரியும் இருக்குது. அது 2 ரெக்கை இருக்குது. அந்த மயிலுக்கு இருக்கிற இந்த கொம்பு மாதிரியும் அதுவும் இருக்குதுங்க. நான் ஃபோட்டோ எடுக்க என்னால் முடியல, பயந்துக்கிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். வேல்மாறன் நீங்களும் படிங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.